எச்ராஜா அவர்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்ற மாதிரி இங்க பார்க்கப்படுது, பேசப்படுது. எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவார்? இங்க தமிழகத்திலே அந்த 3 மாத காலங்களிலே ஒரு குழுவை அமைக்கின்றது தேசிய பாஜக. அதிலே ஒருங்கிணைப்பாளராக எச்ராஜா அவர்கள் இருந்தார். ஏன்னா எச்ராஜா அவர்கள் சாதாரணவர் அல்ல. கிட்டத்தட்ட இந்த கட்சியினுடைய சீனியர் பர்சன். கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு கால 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டராக இருந்து வரக்கூடியவர். அவர் இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக போடுவதற்கும் அவர் இங்கு சிறைக்கான தண்டனை அறிவிப்பதற்கும் நீங்க அண்ணாமலை அவர்கள் காரணமா என்று சொல்லி சில பேர் ஊடகங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான். இந்த கட்சிக்குள்ள பிஜேபி எதிர்க்க முடியாதவங்க பிஜேபி கட்சிக்குள்ள ஏதாவது உருவாக்க முடியுமா? எச்ராஜா அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும், தமிழிசை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும், வானதி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஏதோ சிண்டு பிடிச்சு விடலாமான்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது நடக்காது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குடும்பம் மாதிரி. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அப்படிதாங்க, உண்மைதாங்க. நாங்களாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி நாங்க சொல்றோம்னா, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இருக்கிற தலைவராக நாளைக்கு வேறு ஒரு தலைவராக வருவார். நீங்க இந்த குடும்ப கட்சியை எடுத்துக்கோங்க. திமுக அப்படிலாம் இல்ல. தாத்தா பையன் பேரன், அந்த குடும்ப கட்சி வேற. இந்த குடும்பம் எப்படி தெரியுங்களா? எனக்கு தமிழக அரசியல் என்பது வீறு கொண்டு எழுந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய தவறுகளை நேரடியாக அதானி விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதானியினுடைய விஷயத்தை மறைப்பதற்காகத்தான் மற்றவங்க எல்லா விஷயத்துக்கும் மோடி அவர்கள் குரல் கொடுக்கும் போது அதானி அவர்களுக்கு யூஎஸ்ல இருந்தே பிடிவாரன் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவர் எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்காம அமைதியா தானே இருக்காருன்னு சொல்றாங்க. ராமதாஸ் அவர்கள் கேட்டாங்க, அதானி அவர்களை முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் சந்திச்சாரு, அந்த செய்தி ஏன் வெளியே வரலன்னு கேட்டாரு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அமெரிக்காவில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கிலே சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய மாநிலம், ஊழல் நடந்ததாக சொல்லுகின்ற மாநிலம் தமிழ்நாடும் இருக்கு. அவ்வளவு வேதனைகள் இருக்காங்க. வீடு ஃபுல்லா சேர் இருக்குன்னு சொல்லி தான் அந்த வீடியோ ஆடியோல கேட்டீங்கன்னா தெளிவா இருக்குது. வீடு முழுக்க சேர் இருக்குது. அந்த சேர அவருக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அடிச்சேன்னு சொல்லி அந்த ஆடியோல பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. 2000 ரூபாய் பத்தாதுங்க. 2000 ரூபாய் எப்படிங்க? வீடு இடிஞ்சு திருவண்ணாமலையில பாறை உருண்டு விழுந்து 7 பேர் உயிர் போயிருக்குங்க. பல உயிர் பலிகள், 12க்கும் மேற்பட்ட உயிர் பலி ஆயிருக்குதுங்க. நிச்சயமாக திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இது கூட்டணி நிலைக்குமா தொடருமா என்பதெல்லாம் தேர்தல் நெருக்கத்திலே, தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் முடிவாகும். அதிமுகவோடு யாரெல்லாம் கூட்டணி இருப்பார்கள் என்பதெல்லாம் தேர்தல் நெருங்கும் போதுதான் முடிவாகும். விஜயனுடைய நிலைப்பாடு என்ன, சீமான் அவர்கள் நிலைப்பாடு என்ன, பாஜக நிலைப்பாடு என்ன? சீமான் அப்ப இத்தனை வருஷமா அவரும் 15 வருஷமா கட்சியை நடத்திட்டு தானே சார் இருக்காரு. அவர் எத்தனையோ தேர்தலை பார்த்துட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்துட்டாரு, சட்டமன்ற தேர்தலையும் பார்த்துட்டாரு. 15 வருஷம் 50 வருஷம் ஆகும். ஆனால் சீமான் அவர்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது மட்டும்தான் தகவல் வந்துட்டே இருக்கும். இன்றைக்கு திமுகவே இன்னைக்கு தனித்து நிற்பதற்கு தயார் இல்லைங்கிறேன். சார், அண்ணாமலை அவர்கள் இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்வுகள் இல்ல மாற்றம் வரும் அப்படின்றத நான் கண்டிப்பா கேட்கணும். அவரோட ரீப்ளேஸ்மெண்டா இங்க ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிச்சிருந்தாங்க. இப்ப எச்ராஜா அவர்களை இப்போ ஜெயிலுக்கு போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவர் மேல ஒரு கேஸ் போட்டு இப்ப இருக்கு. கரெக்டா இவர் வர்றதுக்கும் அவர் ஜெயிலுக்கு போறதுக்கும் எந்த மாதிரியான ஒரு சம்பந்தம்? இப்ப சமூக வலைதளத்துல இப்ப இதுதானே இப்போ ரொம்ப ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கு. அவர் இங்க வர்றதுனால இப்ப எச்ராஜா அவர்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்ற மாதிரி இங்க பார்க்கப்படுது, பேசப்படுது. எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவார்? ஆல்ரெடி இங்க துணை முதலமைச்சரா ஸ்டாலின் இருக்காரு, அப்புறம் எடப்பாடி அவர்கள் இருக்காரு, சீமான் கட்சி இருக்கு, இப்ப விஜய் அவர்கள் வந்திருக்காரு. இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் எவ்வளவு டஃப் இருக்கு? இப்போ பிஜேபி இன்னும் எவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்ணணும்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகை தருவது என்பது அவருடைய அரசியல் படிப்பை, அரசியல் ரீதியான ஒரு இளைஞர்களுக்கு அரசியல் பற்றிய ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தக்கூடிய அளவிலே நடந்த ஒரு மிகப்பெரிய அளவிலே நடந்த ஒரு விஷயத்தை அவர் போய் கற்றுக்கிட்டு வரார். இங்கே தமிழகத்திலே அந்த 3 மாத காலங்களிலே ஒரு குழுவை அமைக்கின்றது தேசிய பாஜக. அதிலே ஒருங்கிணைப்பாளராக எச்ராஜா அவர்கள் இருந்தார். ஏன்னா எச்ராஜா அவர்கள் சாதாரணவர் அல்ல. கிட்டத்தட்ட இந்த கட்சியினுடைய சீனியர் பர்சன். கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு கால 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டராக இருந்து வரக்கூடியவர். அவர் இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக போடுவதற்கும் அவர் இங்கு சிறைக்கான தண்டனை அறிவிப்பதற்கும் நீங்க அண்ணாமலை அவர்கள் காரணமா என்று சொல்லி சில பேர் ஊடகங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான். ஆனால் அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடியவர்களுக்கு சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் எச்ராஜா அவர்களுடைய இந்த தண்டனைக்கு எதிராக மிக கடுமையான மேல்முறையீடுகளை நாங்கள் செய்வோம். ஆனால் எதற்காக எச்ராஜா அவர்களுக்கு இப்ப தண்டனை வந்திருக்கு? ஒரு ட்வீட் போட்ட ஒரு காரணங்களுக்காக வந்திருக்கு.
அப்ப ட்விட் போடக்கூடிய அல்லது இந்து மதத்தை பற்றி அல்லது இந்த தமிழகத்திலே பல்வேறு விஷயங்கள் பேசிய திமுகவை சார்ந்தவர்கள் எவருக்குமே எந்த விதமான வழக்குகள் பதியப்படவில்லை, எந்த விதமான அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து நடத்துவதற்கான வேலைகள் நடக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை வலிமையாக பதிவு செய்திருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள். சட்ட ரீதியாக நாங்கள் அதை எதிர்கொள்வோம். எச் ராஜா அவர்கள் கூட நாங்கள் உடனிருப்போம்னு தெளிவாக எச் ராஜா அவர்களுடைய இந்த தீர்ப்பு சம்பந்தமாக வெளியிட்டிருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள். ஆனால் என்னன்னா, இந்த கட்சிக்குள்ளே பிஜேபி எதிர்க்க முடியாதவங்க பிஜேபி கட்சிக்குள்ளே ஏதாவது உருவாக்க முடியுமா? எச் ராஜா அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும், தமிழிசை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும், வானதி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஏதோ சிண்டு முடிச்சு விடலாமான்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது நடக்காது. தமிழிசை மேம் அதே மாதிரி தானே சார் தொடர்ந்து விஷயங்களும் பேசினாங்க. அவரை கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் ஒரு மேடையில வார்ன் பண்ண மாதிரிலாம் இங்க எவ்வளவு பரபரப்பா பேசப்பட்டதே சார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குடும்பம் மாதிரி. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அப்படிதாங்க, உண்மைதாங்க. நாங்களாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி நாங்க சொல்றோம்னா, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இருக்கிற தலைவராக நாளைக்கு வேறு ஒரு தலைவராக வருவார். நீங்க இந்த குடும்ப கட்சியை எடுத்துக்கோங்க. திமுக அப்படிலாம் இல்ல, தாத்தா பையன் பேரன், அந்த குடும்ப கட்சி வேற. இந்த குடும்பம் எப்படி தெரியுங்களா? இந்த குடும்பத்தினுடைய தலைவராக இன்னைக்கு மாநில தலைவராக அண்ணாமலை இருப்பார், நாளைக்கு இன்னொருத்தர் வருவார். நாங்க எல்லோரும் ஒரு குடும்பம், அந்த கண்ணோட்டத்தில் நாங்க இருக்கிறோம். ஆனால் எச் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு வந்ததற்கும் அண்ணாமலை அவர்களும் சம்பந்தம்னு சொல்றது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுகவை சார்ந்தவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன நினைச்சாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 நாட்கள்ல மிக அழகா போய் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பகுதி வாரியாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று களத்திலே இறங்கி சேற்றிலே இறங்கி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு உடனடியாக மத்திய அரசுக்கும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். மாநில அரசாங்கத்தினுடைய தவறையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மக்களுக்கு என்ன உடனடியாக 2000 ரூபாய் பத்தாது என்பதையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். இப்படி மக்கள் பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு தேவை என்ன என்பதை உள்ள புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் உண்மையிலேயே எதிர்கால தமிழகத்துக்கான மாற்றமாக நாங்கள் கருதுகின்றோம். அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா மட்டும்தான் திமுக அதிமுக எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சின்றது தெரியும். அது பிரேக் பண்ணி எப்படி சார் சரி சீமான் அவர்கள் இப்ப புதுசா வந்திருக்காரு, இல்ல விஜய் அவர்கள் இப்பதான் வராரு. இப்ப இவங்க 3 பேருமே ஒரே சமநிலையா தானே பார்க்கப்படுறாங்க. அப்போ இந்த 3 பேரையும் தாண்டி இப்ப இந்த 2 பேரும் எப்படி சார் பிரேக் பண்ணிட்டு அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்காருவாரு? மக்கள் யாரு முடிவு பண்றாங்களோ அவங்க வெற்றி பெற முடியும். இன்னைக்கு கெஜ்ரிவால் அவர்கள் எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்து டெல்லியில ஆட்சி அமைக்கவில்லை. ஆமா. பஞ்சாபில எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்து அவர் ஆட்சி அமைக்கவில்லை. அப்போ ஒரு மக்கள் மாற்றத்தை விரும்பி விட்டார்கள் என்று சொன்னால் வெற்றி என்பது உறுதி. அது அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வெற்றி என்பது எப்படி வரும்னா மக்களுடைய என்ன மாற்றம். அப்ப மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைவர்களாக உருவாகணும். அப்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு இந்த 3 மாத காலம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசியலே பாத்தீங்கன்னா அப்படியே என்னமோ அமைதியா படுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தமிழக அரசியல் என்பது வீறு கொண்டு எழுந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய தவறுகளை நேரடியாக அதானி விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா அதானியினுடைய விஷயத்தை மறைப்பதற்காகத்தான் இவங்க சில விஷயங்கள் எழுப்புறாங்க. நேரடியாவே சொல்லிட்டாரே சார். மத்தவங்க எல்லா விஷயத்துக்கும் மோடி அவர்கள் குரல் கொடுக்கும் போது அதானி அவர்களுக்கு யுஎஸ்ல இருந்தே பிடிவாரன் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவர் எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்காம அமைதியா தானே இருக்காருன்னு சொல்றாங்க. ராமதாஸ் அவர்கள் கேட்டாங்க, அதானி அவர்களை முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் சந்திச்சாரு, அந்த செய்தி ஏன் வெளியே வரலன்னு கேட்டாரு. 1. 2வது, அந்த அமெரிக்காவில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கிலே சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய மாநிலம், ஊழல் நடந்ததாக சொல்லுகின்ற மாநிலம் தமிழ்நாடும் இருக்கு. அப்ப இந்த தமிழ்நாடு ஜார்க்கண்ட் மாநிலம் யாரு? காங்கிரஸ் கூட்டணியோடு அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஆட்சியில் இருக்கின்றார்கள். அப்ப இந்த எதிர்க்கட்சிகளுடைய ஆளுகின்ற அந்த மாநிலத்தில் தான் அதானி அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு. எனவே நாங்க தான் சொல்லணும், இதை மறைப்பதற்காகத்தான் ராமதாஸ் அவர்களை பார்த்து முதலமைச்சர் என்ன சொன்னாரு, அவருக்கு வேலை இல்லைன்னாரு. அப்ப ஏன் பயப்படணும்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லலாமே, நாங்கள் சந்தித்தோம், இல்ல சந்திக்கவில்லை. அதானி அவர்களுக்கும் அந்த ஊழல் சம்பந்தமாக தமிழ்நாட்டிலே அமெரிக்காவில் குற்றச்சாட்டு பதிவாக இருப்பது நமக்கு சம்பந்தம் இல்லை. விளக்குங்க மக்கள் கிட்ட. சரி, நீங்க இப்போ இவர் விளக்குறது இருக்கட்டும், நீங்க விளக்கம் கொடுங்க அதானி அவர்களுக்கு. அதானி அவர்கள் மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அமெரிக்காவில இருந்து சம்மன் வந்திருக்குன்னு சொன்னாக்க விசாரணை நடக்கும். விசாரணையின் அடிப்படையிலும் விசாரணை முடிந்த பிறகு அங்க இருந்தா மட்டும் இவ்வளவு பொறுமையா அங்க விசாரணை நடக்கும் இவ்வளவு இதுவா பேசுறீங்க? நாங்க ரொம்ப தெளிவா சொல்றோம். உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் இருக்காது, இந்தியாவினுடைய வீழ்ச்சிக்காகவும் இருக்கும்.
அதனால நீங்க வந்து அமெரிக்காவினுடைய இந்தியாவினுடைய பாலிசி என்பது அவரை எதிர்க்கவும் முடியாது, அதற்காக அவரோடு உறவாடவும் முடியாது. அந்த நிலையிலே அவர்களை இந்திய அரசாங்கம் இந்தியன் வெளியுறவு பாலிசி அப்படி மெயின்டைன் பண்ணும். நீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பான்னு நீங்க கேட்குறீங்களே, நான் என்ன சொல்றேன்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்தது, உடனே வந்து உக்ரைனுக்கு குரல் கொடுக்கணும், ரஷ்யா அப்ப அப்படி முடிவெடுக்க முடியாது. அப்ப இரண்டு தரப்பிலும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிறது இந்தியாவோட நிலைப்பாடா இருக்கும். அப்ப உக்ரைன் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு, அப்ப உக்ரைன் பக்கம் நம்ம நிற்போம், ரஷ்யாவை எதிர்ப்போம்னு சொல்ல முடியாது. அப்ப சில விஷயங்களில நம்முடைய நிலைப்பாடு என்பது பாலிசி என்பது வேறு விதமாக எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு பல வெளியுறவு பாலிசிகளில் அற்புதமாக மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். தமிழகத்தில் நீங்க அதானி எதிர்ப்பு குரல் கொடுக்குறீங்களே, நீங்க தாங்க உங்க மாநிலத்தில் அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு நாங்க சொல்றோம், ஒரு மாநில கட்சியா சொல்றோம். சேத்து வாரி எரிச்சதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. சேத்து வாரி எரிச்சதோட நிறுத்திட்டாங்களே மக்கள். சரி, ஏன்னா அதிகமா நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மீது சேற்றை வாரி தூக்கியது அரிச்சதை வந்து அமைச்சர் மீது நடந்ததை நான் வந்து உண்மையிலே சொல்ல போனா வருத்தத்தை தெரிவிக்கிறேன். அந்த மாதிரி செய்யக்கூடாது என்பது என்னுடைய பிஜேபி தான் செஞ்சுச்சா சார்? ஏங்க மக்கள் அவ்வளவு கொந்தளிப்பில் இருக்காங்க. இன்னைக்கு பொன்முடி அவர்களுடைய அந்த அமைச்சராக இருந்து கொண்டு மக்கள் இது மாதிரி பண்ணிருக்காங்கன்றது வெளில வருது. பிஜேபி பேச்ச மக்கள் கேக்குறாங்கன்றத நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப மக்கள் வந்து பிஜேபி சொல்றதை கேட்டு பொன்முடி மலர்த்திக்கு வச்சாங்க சார். மக்கள் கிடையாது. அப்ப பிஜேபி என்ன சொல்றீங்க? ஆதார் கார்டு காமிச்சீங்களா? பிஜேபியோட உறுப்பினர் கார்டு காமிச்சீங்களா? அங்க சேத்தவாரி தூக்கினது யாருன்னு உங்க அமைச்சர் தான் வந்து நீங்க எந்த போலீஸ் துறை உங்க சுத்தி தான் இருந்துச்சு. அங்க சேத்தவாரி தூக்கி வர பிஜேபி உறுப்பினர் தான், பிஜேபி இத்தனை வருஷமா பொறுப்புல இருக்காரு அப்படின்னு நீங்க வெளியிட சொல்லுங்க. சும்மா வந்துட்டு இங்க சேகபாபு அவர்கள் என்ன பண்றாரு, உடனடியாக அங்கு வாரி அடிச்சது பிஜேபி. எல்லாம் சும்மா பொருளியை கலப்புறது. பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, அத்தனை எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகள் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லி நாங்க ஆதரவா இருக்கோம், மக்கள் கிட்ட நிக்கிறோம். மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள், ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த வேகத்திலே சேற்றை தூக்கி அடித்திருக்கின்றார்கள். அப்படி அடித்தது என்பது தவறு. ஆனாலும் அப்படி அடிக்கக்கூடிய அளவிலே அவர்கள் மனநிலை இருக்கிறது. அவ்வளவு வேதனைகள் இருக்காங்க. வீடு ஃபுல்லா சேர் இருக்குன்னு சொல்லி தான் அந்த வீடியோ ஆடியோல கேட்டீங்கன்னா தெளிவா இருக்குது. வீடு முழுக்க சேர் இருக்குது. அந்த சேரை அவருக்கு தெரியணுங்கிறதுக்காக அடிச்சோன்னு சொல்லி அந்த ஆடியோல பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. 2000 ரூபாய் பத்தாதுங்க. 2000 ரூபாய் எப்படிங்க? வீடு இடிஞ்சு திருவண்ணாமலையில பாறை உருண்டு விழுந்து 7 பேர் உயிர் போயிருக்குங்க. பல உயிர் பலிகள் 12க்கும் மேற்பட்ட உயிர் பலி ஆயிருக்குதுங்க. வீடு இழந்திருக்காங்க. வாசல் வந்து ரோட்ல சேத்துல கிடக்குறாங்க. ரோடு போயிருக்குங்க. சாலை வசதிகள் இல்லைங்க. இப்போ இது நீங்க சொல்றது வந்து என்னன்னா, ஒரு எதிர்கட்சியா இல்ல நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியா நீங்க இந்த குரலை கொடுத்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே வந்து மக்களுக்கு கொண்டு போய் அந்த விஷயங்கள் வந்து கவர் ஆற வரைக்கும், மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து இவங்க 2 பேர் தானே சார் வருவாங்க, திமுக இல்லைன்னா அதிமுக. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு வருஷத்துல வரப்போகுது. இப்ப மக்களோட மனநிலை என்ன? நீங்க களத்துல இருக்கீங்க, நீங்க ஒரு அரசியல்வாதியா நிறைய பேர் கிட்ட பேசுறீங்க. இப்ப இத்தனை பேர் வந்து இந்த 4 முனை போட்டியா இல்ல 5 முனை போட்டியான்றது தெரியல. இப்ப இதனோட அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காரு. இப்ப என்ன, இப்ப வந்து ஒரு பக்கம் எங்க அதிமுக நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், நாங்க பிஜேபியோட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்ப எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுப்பீங்க? நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக எங்களுடைய பணி மக்கள் பணி, மக்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கின்றோம், மக்களை நம்பி நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். கூட்டணி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த கட்சியுமே இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய உறுதி நாளைக்கும் உறுதியாக இருக்க போவதல்ல. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய கட்சி, நிச்சயமாக திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இது கூட்டணி நிலைக்குமா தொடருமா என்பதெல்லாம் தேர்தல் நெருக்கத்திலே, தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் முடிவாகும். அதிமுகவோடு யாரெல்லாம் கூட்டணி இருப்பார்கள் என்பதெல்லாம் தேர்தல் நெருங்கும் போதுதான் முடிவாகும். விஜயனுடைய நிலைப்பாடு என்ன, சீமான் அவர்கள் நிலைப்பாடு என்ன, பாஜக நிலைப்பாடு என்ன, பாமக நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் வருகின்ற நெருங்கும் பொழுதுதான் முடிவாகும். சார், சீமான் அவர்கள் நீங்க சொல்லவே முடியாது. சீமான் இத்தனை வருஷமா தனித்திருந்து தானே சார் போட்டி போட்டுட்டு ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவர்களும் அப்படிதான் சொன்னாரு. விஜயகாந்த் அவர்கள் அப்படித்தானே சொன்னாரு 2011 கூட்டணி சேர்ந்தார்ல. சரி சார், சீமான் அப்ப இத்தனை வருஷமா அவரும் 15 வருஷமா கட்சியை நடத்திட்டு தானே சார் இருக்காரு. அவர் எத்தனையோ வந்து தேர்தலை பார்த்துட்டாரு, நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்துட்டாரு, சட்டமன்ற தேர்தலையும் பார்த்துட்டாரு. 15 வருஷம் 50 வருஷம் ஆகும். ஆனால் சீமான் அவர்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது மட்டும்தான் தகவல் வந்துட்டே இருக்கும். ஏங்க இன்றைக்கு திமுகவே இன்னைக்கு தனித்து நிற்பதற்கு தயார் இல்லைங்கிறேன். சரி, அப்ப அதிமுக தனித்து நிற்கிறதுக்கு தயார் இல்லைங்கிறேன். அதிமுகவோட நிலைப்பாடு இப்படி இருக்கும்போது பிஜேபி சார், பிஜேபி மட்டும் எந்த மாதிரி சார் ஒரு நிலைப்பாடு நிற்கும்? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்திருக்கின்றது, பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி இருக்கின்றது. எங்களோடு கூட்டணி சேருவதற்காக மற்ற கட்சிகளையும் அணுகுவோம். நாங்கள் தனித்து நிற்போம் என்று சொல்லவில்லை. அதிமுகவோடு நீங்க ஒரு அரசியலிலே நிரந்தர எதிரியும் அல்ல, நிரந்தர பகைவனும் அல்ல. அரசியல் என்பது, அந்த கூட்டணி என்பது
அந்த நேரத்திற்கு ஏற்ப நடக்கும். கொள்கைகளுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது சார். இங்க இருக்கிற மைனாரிட்டி ஓட்டுன்றது தான் இப்ப திமுகவோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்போ வந்து நீங்க இங்க மைனாரிட்டிஸ்க்கு இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னும் போது இப்ப அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணி நாங்க வந்து கண்டிப்பா பிஜேபியோட கூட்டணி இல்லன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்புறம் நீங்க எப்படி திருப்பி போய் பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்க? உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மைனாரிட்டி இருப்பதாக தொடர்ந்து உங்களுடைய பேச்சுல இருந்து நான் பார்க்குறேன். அப்படியெல்லாம் கிடையாது. ஓ, மைனாரிட்டியை சார்ந்த பல வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு இந்தியா முழுக்கவும் வாக்களித்திருக்கின்றார்கள். தமிழகத்திலும் வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். தேசிய உணர்வு கொண்ட எத்தனையோ சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு பாஜகவோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் தொடர்ந்து திட்டமிட்டு பாஜகவை சிறுபான்மையினரிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்கின்ற இந்த எஸ்டிபி அமைப்பு போன்றவர்கள், சில மனிதநேய மக்கள் கட்சியை போன்றவர்கள், அவர்களுடைய திட்டம் எப்படியாவது சிறுபான்மையினர் இவர்கள் பக்கம் போய்விடக்கூடாது என்று அவர்களுடைய சதியாக தான் நான் சில விஷயங்களை குற்றம் சுமத்துகின்றேன். மற்றபடி இஸ்லாமிய சமூகமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ சமூகமாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியிலும் இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் வாக்களிக்கின்றார்கள். எதிர்காலங்களிலே சிறுபான்மையோட வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, காலம் இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கூட்டணி வச்சுக்கிறாங்கன்னே ஒத்துப்போம். ஆமா, யார் முதலமைச்சர்? தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிப்போம். அந்த ஒரு கான்ட்ராக்ட் இல்லாம, அந்த ஒரு அக்ரிமெண்ட் இல்லாம நீங்க எப்படி வந்து கூட்டணி வைப்பீங்க? அதாவது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து முதலமைச்சர், இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இன்னைக்கு காங்கிரசினுடைய பிரதமர் வேட்பாளராக யார் அறிவிச்சாங்க? இந்திய தேர்தல் நடக்கும் பொழுது அவர்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன், இந்தியா கூட்டணி முடிவு பண்ணிச்சு. உண்மைதானே? ஆமா. அப்புறம் என்ன, அப்ப நீங்க அங்க நடந்தா அது வந்து தக்காளி சட்னி, எங்களுக்கு நடந்தா ரத்தமா? இது என்ன ரத்தம்? எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு கூட்டணி அமைந்தாலும், பாஜக கூட்டணி அமைந்தாலும், அல்லது வேறு கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைந்தாலும், முதலமைச்சர் என்று வரும்பொழுது அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி, அல்லது அப்பொழுது முடிவு பண்ணலாமா பிறகு முடிவு பண்ணலாமா என்பதெல்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு? ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் தான் வந்து நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். ஆனால் பாஜக 130 இடங்களில் கிட்டத்தட்ட வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை பண்ணி முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவாகி இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாஜக எங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய எம்பிகள் எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஆதரவு தந்து அவர் முதலமைச்சராக்குனாங்க. ஸோ அதே மாதிரி தமிழகத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பாஜக நீங்கள் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இன்னும் அதிகமான எம்எல்ஏக்கள் வரக்கூடிய 2026 வருவார்கள். தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய கட்சியாக பாஜக வரும். அண்ணாமலை தலைவராக மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். ஃபைன் சார். இப்போ உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னும் இந்த ஒரு வருஷம் தான் இருக்குது. இன்னும் அரசியல் மாற்றங்கள், அரசியல் நிகழ்வுகள் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இங்கே கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத மக்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.